அப்பா, அதாவது மன நிம்மதி எப்போ வரும் அப்படின்னா, ஒரு பெரும் கூட்டத்தை திருத்த நினச்சிக்கிட்டே இருப்போம். அந்த கூட்டம் திருந்தவே திருந்தாது, பட்டு தான் திருந்தோம். அப்படி பட்டு திருந்தும் போது அதை பார்க்கும் போது அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் ஆடி தான் தீக்கணும். அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் தான் திருத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இல்லை வேற யாராவது திருத்துவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அந்த கட்சியோட தலைவரே அவங்களை திருத்திட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதாவது அடுத்தவனோட வைத்தறிச்சலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தா தெரியுன்னுவாங்க, தாவேக்காரனோட வைத்தறிச்சல்லாம் இந்த ட்விட்டரை பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்களோட ட்விட்டர் போஸ்ட்டை மட்டுமே பார்த்து 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 ரசித்து என்ஜாய் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒன்றொன்னா இன்றைக்கி என்ஜாய் பண்ணி படித்து ரசித்து ஆறாமற பேசுவோமா? ஃபஸ்ட்டு நம்ம பாண்டா. யார் பாண்டா? இன்றைக்கி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க, நல்ல டைரக்ஷனுங்க. அவரு இனி தாவேக்காவால் தமிழக மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. போடுற மியூசிக், அந்த ஒத்த வார்த்தை போதுவிடா பாண்டா. அந்த ஒத்த வார்த்தைக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்த ஓ வாயில இருந்து. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓபிஎஸ், அதுக்கு பின்னாடி அப்புறம் இபிஎஸ், இப்ப தாவேக்கா விஜய்னு சுத்திக்கிட்டு இருந்த பயலை திருந்த வச்சிருக்கீங்களே, கர்த்தராக இயேசுவே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். தலைவன் சரியில்லாத கட்சி மக்களுக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடுவதில்லை. இத்தனை தொண்டர்களின் நம்பிக்கையாக இருக்கும் விஜய் அவ்வளவு பேரையும் அலட்சியப்படுத்தி தனக்கு பிடித்ததை மட்டும் செய்கிறார் என்றால் நாளை நாட்டு மக்களுக்கும் எதை இதனாலும் செய்ய காத்திருக்கிறார். அரசியல் என்பது பொது வாழ்வு, அதை வாழ்பவரால் முடியாது என்பதை நேற்று இரவு நிரூபித்து விட்டார். இவரை நம்பி ஆட்சி அதிகாரத்தை கையில் கொடுத்தால் இனியும் மக்கள் தயார் இல்லை. போடுறா பாண்டா, வெரி பாண்டா, பாண்டா சூப்பர் பாண்டா, இதான் பாண்டா. இன்னைக்காவது நீ சோத்த வாய் வழியா தின்றுக்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாள் பின்னாடி போட்டு அது மேலே ஒச்சாக்கணும் உட்காந்து பாப்பல. அதனால அடுத்த ட்வீட்டுக்கு நம்ம போவோம். அடுத்த ட்வீட் என்ன அப்படின்னா, சேம் பாண்டா 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 பாண்டா, எஸ் சேம் பாண்டா. விவாகரத்து பண்ணிட்டு நீங்க யாரு கூட இருந்தாலும் கேள்வி இல்லை. ஆக்டர் விஜயன்னா நம்பி 2 பிள்ளைகள் இருக்கு, அவங்களுக்கு இன்னைக்கு இது பயங்கரமா வலிக்கும். இதை யோசித்து முடியலன்னா மக்களை பத்தி எப்படி யோசிப்பீங்க? சரியில்லை பாண்டா, நீ கேட்ட கேள்வியே தானே பாண்டா நான் 1 மாசமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். பாண்டா அன்னைக்கு என்ன பர்சனல்னு சொன்னியே, நீ இன்னைக்கு என்ன திருந்தி இருக்குன்னா உன்னை நினைச்சு நான் கவலைப்படுறேன், பெருமைப்படுறேன். 1 மாசமா நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, அதை அபிஷியலா மூவ் பண்ணு, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மூவ் பண்ணு, ஒருத்தரை வஞ்சித்துக்கிட்டு ஒருத்தரை வலியில வேதனையில தாழ்த்திக்கிட்டு பண்ணாதேன்னு. இன்னைக்கு பாண்டா வாயால் அது வந்திருக்குன்னா நமக்கு கிடைத்த வெற்றி அது. அடுத்து பழைய டைரி, இன்ஃபர்மேட்டிவ் டைரி, அந்த ஒரு டுபாகூர். அவர் சினிமாவில் நடித்தார், நடிப்பு நன்றாக இருந்து சரியாக மாறினோம். அவர் அரசியல் களத்திற்கு வந்தார், அவருடைய அரசியல் பிடித்திருந்தது, தொண்டனாக மாறினோம். தனிப்பட்ட வாழ்க்கையே, இதில் கருத்து சொல்ல தமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஓடி போயிடுறா எக்ஸ்பைரி டைரி. இது தனிப்பட்ட வாழ்க்கைன்னு திரும்ப திரும்ப இவங்க வந்து சொம்ப போடுறானுங்க. இவனுக்கு இந்த ட்வீட்டுக்கு கீழே போய் பாருங்க, விஜய் ரசிகரே ஏறி கொமெண்ட்ல குத்துறான், தமக்குன்றான் இவனை. ஆஹா, அதுதாங்க எனக்கு இன்னைக்கு ஒரே மன ஆறுதலா இருந்துச்சு. அடுத்து யார் சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. பாண்டா 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 பாண்டாவா பாண்டா. இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாதுன்னா விஜயனா அப்படின்னு போட்டு ஃபேமிலி ஃபர்ஸ்ட் எவ்ரிதிங் எல்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டாரு பாலையா மாதிரி. ஃபேமிலி ஃபர்ஸ்ட் எவ்ரிதிங் எல்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பாலையா மாதிரி போட்டு எங்க அண்ணன் அந்த இடத்துல நிப்பாட்டினாயா. அடுத்து மிஸ்டர் எக்ஸ்பெரி. 2 பேரும் தனித்தனியாக தான் வந்திருக்காங்க. எப்படி? அதாவது அவங்க வந்து இந்த கேப் இருந்துச்சான், 2 பேருக்கும் கேப் இருந்துச்சான். அந்த கேப்புனால 2 பேரும் இப்படி தனியாவே போனாங்களாம், இவர் இப்படி தனியாவே போனாங்களாம். அதைத்தான் அவன் வந்து முட்டை கொடுத்தான். முட்டா. அடுத்த ட்வீட்டு, இந்த பொறுக்கி ராம்குமார் பொறுக்கி, அவன் தலைவா யாரு வேணும்னாலும் சொல்லட்டும், என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் எனக்கு நீதான் தலைவா. டேய், உடம்புல 2 லிட்டர் ரத்தம் வெளியே வந்துட்டாலே நீ அன்கான்சியஸ் ஆயிடுவ. அப்படி ஆயிடுவடா, அவ்வளவுதான். நீ என்ன கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நீ எப்படி இருப்ப? அந்த லாஜிக்லாம் தப்புடா, அதெல்லாம் பண்ணாத. அடுத்து மெயினானது அடுத்து யாருதுன்னா நம்ம மோகன்ஜி என்ன ட்வீட் போட்டாருன்னா, ஆக்டர் விஜய் சார் ஆன்சர்ஸ் எவ்ரிதிங்
இன் ஸ்டைல் அண்ட் ஷட் டவுன் ஆல் ரூமர்ஸ் ஹஸ் அ கட்ஸ் அப்படின்னு 2 கையை விட்டு ஃபயர் விட்டுருக்காப்புல இந்த மோகன்ஜி சங்கி. ஏண்டா நாங்க என்ன கேட்குறோம்னா, சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணா நாடக காதல்னு சொல்லியேடா பொறுக்கி பயல்களா, யாரையாவது அவனை வாத்தீங்களா? சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணா அப்போ நாடக காதலு கள்ள காதலுன்னாங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்திட்டு இன்னைக்கு இன்னொரு பொண்ணு கூட போய்கிறியே, அப்ப இதுக்கு பேரு என்னடா? சினிமா காதலா நாடக காதல் இல்லையே, என்னங்கடா இது அப்படின்னு கேட்குறாங்க. மோகன்ஜி என்ன சாதிக்காரனே கேட்குறாங்க. என்னங்கடா உங்க கணக்குல வருது? நீ கல்யாணம் பண்ணிக்க, ஆனா அபிஷியலா பண்ணிக்க, ஏன்னா நீ பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட, பொது தலைவரா வந்துட்டடா அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே மோகன்ஜி அண்ணாவை இந்த பக்கம் கொமட்டிலே குத்துறாங்க. அது ஒரு பக்கம் போக, அடுத்ததா ஒருத்தனுக்கு மிகப்பெரிய சந்தேகம், உண்மையிலேயே அது ஒரு பெரிய சந்தேகம். தாவேக்கா எத்தனை இடத்துல ஆட்சியை பிடிக்கும், இது தொகுதியில கைப்பற்றும், அதுவா? இல்ல அந்த கேள்வி அவனுக்கு, அந்த சந்தேகம் இல்லை. விஜய் அண்ணா எந்த தொழில நிப்பார், அந்த சந்தேகம் அவனுக்கு இல்லை. எத்தனை சதவீதம் வாக்கு சதவீதம் வாங்கும் தாவேக்கா, அந்த சதவீதமும் அவனுக்கு அந்த கேள்வி வரல. இந்த தேர்தலை தாவேக்கா சமாளிக்குமா, இந்த கேள்வியே அவனுக்கு இல்லை. அவனுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, செங்கோட்டையன் அந்த நடிகையை அம்மானு கூப்பிடுவாரா சின்னம்மானு கூப்பிடுவாரா? சொல்லுங்க சொல்லுங்க, அம்மானு கூப்பிடுவாரா சின்னம்மானு கூப்பிடுவாரா? நியாயமான கேள்விங்க இது. உண்மையிலேயே அவனுக்கு கிடைத்த முதல் வெற்றி. ஆமா, அதுக்கப்புறமா இன்னொருத்தர் சொல்லணும்னு நினைச்சேன். இவங்க தொடக்கூடாத இடத்த தொட்டுட்டாங்க, சன்னி நியூஸ்ன்னு போட்டாங்க. சன் நியூஸுக்கு இருக்கிற கிரியேட்டிவிட்டிக்கு இறங்கி அடிக்குது. டேய், நீங்க எல்லாம் போன்ல மீம்ஸ் கிரியேட் பண்றவங்கடா, நாங்க 15 மாடியில வச்சுக்கிட்டு ஆப்பிள் ஐமேக்ல கிரியேட் பண்றவங்கடா. நாங்க இதுக்காகவே பல பேரை கிரியேட்டிவான ஆளுங்களை வேலைக்கு எடுத்திருக்கோம், இறக்குறண்டா நாங்கன்னு சொல்லி விஜயண்ணா இந்த தஞ்சாவூர் ஸ்பீச்சுக்கு அப்புறம் இறக்குனாங்க பாருங்க. நியூஸ் கார்டா மீம்ஸான்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அடுத்து இப்ப யாரெல்லாம் தாவேக்காவில் இருந்துகிட்டே விஜயண்ணனுக்கு சப்பு சப்பு சப்புன்னு இருக்கிறாங்களோ அந்த ஐடியெல்லாம் டேக் பண்ணி அதுக்கு ஒரு இது ஐடி தாக்கு, இவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டிட்டு வந்திருக்காருன்னு. ஏன்னா தரிசனம் பிடிச்ச லயோலா பண்ணியும் ராஜ்மோகன் அண்ணனுக்கெல்லாம் தயவு செய்து கட்சியில இருந்து எடுத்துருங்க. அந்த தரிசனம் பிடிச்ச வாய நாக்க வெட்டி விட்டுருங்க. எனக்கு சீரியஸ் என்னன்னா, அவரு வர்றார், அவரு கூட இவரு வரார், இவர் மட்டும் வரல அவரு கூட அவரையும் கூட்டிட்டு வரார், இவர் மட்டும் வரல இவர் கூட இவரையும் கூட்டிட்டு வரார். ஜனவரி மாசம் புரட்சி வெடிக்குது நீங்களா, இந்த புரட்சி தான், இந்த புரட்சி தானா? என்னடா என் சொல்லக்குட்டி நேரம் சோத்தை போட்டு சோத்துல உப்பு போட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாட்டை ஜெயநாயகன் படத்துல விஜய் சாட்டை எடுத்தாப்புல எல்லாம் அந்த சாட்டை எடுத்துட்டு லயோலாமணியும் ராஜ்மோகனையும் உள்ள விட்டுக்கிட்டு ஏப்பண்டா ஜனவரி மாசங்க அப்புறம் அவர் வராரு, நானே எவர் வரார் பொழிச்சு, இவர் வராருன்னே எவர் வரார் பொழிச்சுன்னு ஒரு அடியை விட்டு சும்மா கெத்தா அப்படி அண்ணன் இந்த மொமெண்ட்டை பண்ணியிருக்கணும். பட் அவர் பண்ண மாட்டாருன்னு தெரியல. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஐடி என்ன அப்படின்னா, பாண்டா பாண்டா அகைன் பாண்டா பாண்டா. அதாவது இவ்வளவு நாள் நான் விஜயுடன் நின்றதற்கு ஒரே காரணம் தான். என்ன காரணம்? அவர் மாற்று அரசியல் கொடுப்பார் என்று நம்பினேன். டேய் பைத்தியக்கார பயலே, என்னடா உனக்கு அது தெரிஞ்சா? சரி, தன்னை நம்பி இருக்கும் குடும்பத்திற்காக கூட மாறாதவர் எந்த மாற்று அரசியலை முன்னெடுத்து விட போகிறார் என்பதை இன்று உணர்ந்தேன். இவருக்கு திராவிட கட்சிகள் 1000 மடங்கு மேல் போடுற திமுகவுக்கு ஓட்ட. Panda is campaigning for the DMK. This is 2026. Everyone should vote for the DMK and 2026. அப்படின்னு அவர் ஏதாவது ஒரு மேடையில் நின்று அவர் பேசுவாரா? இது சத்தியவிடா அப்படின்னு நான் சபதம் எடுக்கிறேன். பாண்டா, நீ ஒரு மனுஷன் திருந்தலாங்க படிப்படியா, அப்படி சைலண்ட் ஆயிட்டு அரசியல் விட்டு விலகி அப்படி படிப்படியா திருந்தலாங்க. டக்குன்னு ஒரு நைட்ல மாறி இருக்கான்னா இவன் எப்பேற்பட்ட பாண்டாவா இருப்பான் பாருங்க. இவனை வாழ்த்துற வணங்குறேங்க. அடுத்து அண்ணனுக்கு ஒரு ரெக்வஸ்ட். சினிமா விடுறோன்னு நீங்க சொன்னீங்க. இந்த மிஸ்டர் எக்ஸ்பைரி அவன் ஒரு சொம்புங்க. அவன் கட்சியோட விஜய்க்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் கரூர் சம்பவத்துல. இப்ப என்ன வாந்தியை கக்க போறான்னு தெரியல. அண்ணனுக்கு ஒரு ரெக்வஸ்ட். விஜய் அட்டாக் பண்ணிட்டான், என்னமா அவர் பார்க்க போற மாதிரி மூதேவி, நீ யாருன்னு கூட தெரியாது அந்த ஆளுக்கு. சரி, சினிமாவை விட போறது சொன்னீங்க, எதுக்கு ஏத்துக்க முடியலனாலும் சரின்னு மனசை தேர்த்திக்கிட்டோம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எங்களுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு பேரை வச்சு இணையத்துல அரசியல் பேச சொன்னீங்க, அதையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜெயிக்கணும். எதுல? டைவர்ஸ் கேஸ்லையா? சரி, அது இருக்கட்டும். ஆனா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றி நடக்கும் சமீபத்திய சம்பவங்கள்
அரசியல் ரீதியாக உங்களுடைய பெயரை கலங்கடிக்கும் விதமாக உள்ளது. ஏண்டா உனக்கு இந்த மேட்டர்ல மட்டும்தான் அவன் கலங்கடிக்கிற மாதிரி இருக்காடா பைத்தியக்கார பயலே. அடுத்து அதனாலேயே சக தாவேகா தோழர்கள் ரசிகர்கள் சில உங்கள் மீது கோபமாக இருக்கின்றனர். காரணம் நீங்கள் வெறும் சினிமா நடிகர் மட்டுமல்ல, அரசியல் என்று பொறுத்து பொது வாழ்வில் நுழைந்து எங்களை அதற்கு பழகிவிட்டீர்கள். சரி, உங்கள் அரசியல் பயணத்திற்கு எந்த வாதமும் வராமல் இருக்க தங்களிடம் இருந்து சிறிய விளக்கத்தை மட்டுமே எதிர்பார்க்க. போடா பைத்தியக்கார பயல, இந்த ஆள் எப்படா விளக்கம் கொடுப்பாரு? லூசு மாதிரி ஏதாவது பேசி இவர் எழுதினாருன்னா அவர் ஐயோ மிஸ்டர் எக்ஸ்பைரி நீங்க சொல்லிட்டீங்க, நான் இன்னைக்கே வீடியோ போடுறேன். என்னை பத்தி சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கிறது உண்மைதான்னா? ஆமாண்ணா, வர மே மாசம் எனக்கு கல்யாணம் தான். அப்படியாடா விளக்கம் கொடுக்க போறாரு லூசு பையனை? என்னடா நீ எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிற? ஏனென்றால் இந்த விஷயங்களை நீங்கள் நினைப்பதை விட மிகவும் கேவலமான எதிரணி திரித்து பேசி கொண்டிருக்கிறது. கேவலமாகவா? நாங்களாடா ஏண்டா கேவலவாதிகளா? கேவலமா பண்ணா கேவலமா தான்டா விமர்சிப்பாங்க, கேவலவாதிகளா? சரி போய் தொலை. வழக்கம் போல் இதையும் கடந்து செல்லாமல் என்று நீங்கள் நினைத்தால் இழப்பு உங்களுக்கும், உங்களை நம்பி பணம் செலுத்திலுக்கும் பணம் செலவழிக்கும் உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் கோடான கோடி சொந்தங்களுக்கு கோடான கோடி பையோமா. அவன் அழுகுறாங்க. அவன் உண்மையிலேயே சோத்த திங்கிறான் போலங்க அவன். அதனாலதான் அவன் போட்டிருக்கான். அவன் அடுத்து கேட்கிறான் பாருங்க, டே விஜய் ஃபேன்ஸ், டே விஜய் ஃபேன்ஸ். எவன்டா விஜய் ஃபேன்ஸ் எவன் கேட்கறான்? நான் கேட்கல மிஸ்டர் எக்ஸ்பைரி. நீங்க அண்ணாவை பத்தி பேச உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அதுக்காக ஓடுகாலி சங்கி மென்டலான்ஸ், ஓடுகாலி சங்கி, நல்லா வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இது என்னோட ஃபேக் ஐடின்னு சொல்லிருவாங்க. மிஸ்டர் எக்ஸ்பைரி போட்டிருக்கிறது ஸ்கிரீன்ஷாட்டோட காட்டுறேன். ஓடுகாலி சங்கின்னு மென்ஷன் பண்றான். எவ்வளவு கேவலமான வக்கர புத்தி. 3 வப்பாட்டி திமுக, இப்ப யார் வப்பாட்டினே தெரியாத கமல் ஃபேன்ஸ், பொண்டாட்டிய சர்வன்டா பார்த்த ரப்ரான்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லடா. பாத்தீங்களா இவன் எவ்வளவு பெரிய வார்த்தையை விட்டு யூஸ் பண்றானே. இவங்க தான் எல்லாமே பண்றது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போற ஐடி ரொம்ப 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 சுவாரஸ்யமான ஒரு ஐடி. உண்மையிலேயே மனம் வெம்பி நான் முத ஒரு ஆட்டம் போட்டோம்ல, ஜின்னுக்கு டப்பான் டிம்க்கு டப்பான்னு, அந்த ஐடி காரணமே இவர் ஒரு ஆள் திருந்தி இருக்காரு அப்படிங்கிறது தான் அவரோடது. அந்த ஐடியில இருந்து நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல அவர் முதல் செருப்படுத்தடிச்ச மாதிரி அடிச்சிட்டாருங்க. செருப்படுத்தடிச்ச மாதிரி அடிச்சிட்டாரு. இதெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? புஷி ஆனந்த். புண்ணமோனே நீ நானா அந்த மனுஷன் அங்க அவங்க அப்பா கூட இருந்தவரை நல்லா தான் இருந்தாரு. யோ நீ வயசுல பெரியவர் தானேயா, கொஞ்சமாவது ஒரு அறிவுரை சொல்லி இருக்கலாம்ல. இதை தாண்டா சம்பளத்துக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் பெத்த அப்பாக்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தப்பு பண்ணுனா அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்தணும். அவங்க கேவலம் கேட்கலன்னா அவங்கள விட்டு விலகிடணும். கூடவே துணை போன அவங்க பண்றத தப்புக்கு நீயும் உடந்தையே, இதுதான் தர்மம் அப்படின்னு போட்டாங்க. சரி, அடுத்து அவன் சொல்றான், இந்த அவர் வருவாங்க இவர் வருவாங்கன்னு 2 பேர் பேசினாங்கல்ல, அவங்களுக்கு போடுறான். 2 கூவானுங்களுக்கும் அது கெட்ட வர மாட்டேங்குது எனக்கு. கூவானுங்களுக்கும் இந்த கூவா வர்றத பத்தி தான் அவங்க வர்றாங்க, கூடவே இவங்க வர்றாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. நம்ம மரமண்டைக்கு தான் அது புரியாம போச்சு. என்ன உங்க கட்சியிலே அடிச்சுக்கிறீங்க லூசு பசங்களா? அடுத்து அந்த மிஸ்டர் எக்ஸ்பைரியா டைரியா ஒருத்தன் போடுவான்ல, ஒரு கேனப்பையன், அவருக்கு நம்ம மைக்கிலே ரிப்ளை கொடுத்திருக்காரு. இன்று நடந்த நிகழ்வு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நிச்சயமாக நம் தலைவர் விஜய்க்கு தெரியும். தெரிஞ்சேதான் திரிசாவை கூட்டிட்டு வந்திருக்கிறார் என்று அந்த பழைய டைரி போட்டான். அதுக்கு நம்மால மைக்கில் போடுறாப்புல, தெரிந்தேதான் செய்திருக்கிறார், தெரிஞ்சாண்டா செஞ்சாரு அப்படின்னு அவர் போட்டு, ஏண்டா எங்களை பார்த்தா லூசு பூ மாதிரி இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்க ஒரு தற்கூரி அவனுங்க வருவாங்க அப்படின்ற ஒரு ஆணவம் தானடான்னு கேட்டாங்க. எவ்வளவு கோபம்! அவன் உண்மையிலேயே 25 வருஷமா விஜய் ரசிகரா இருந்திருப்பான். அதனாலதான் இப்படி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கிறான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா, பாண்டா 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 என்ன செஞ்சுட்டான்னா, முதவே அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வரதை பார்த்துட்டு வாழ்கன்னு போட்டான். வாழ்க்கைன்னு போட்டவொடனே ஏத்தி விட்டுருப்பாங்க போல. என்னடா வாழ்க்கை நோல் முன்பு அப்படின்னு ஏத்திருப்பாங்க போல இருக்கு. அப்புறத்துல இருந்துதான் இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாதுன்னா ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அப்படின்னு பழைய மாதிரி ஒன்று போட்டு விட்டான். அதுக்கப்புறமா
நம்ம வந்து டியர் ஓபிஸ், இன்னைக்கு ஒரு நாள் நாங்க அடிச்சுக்கிறோம், நீங்க ரெஸ்ட் எடுங்க. சொன்னது யார் தெரியுமா? மைக்கேல் பட்டி மதன காமராஜர். அந்த தலை சுத்துட்டா. ஆமா, அவர் இல்ல. ரொம்ப நேரம் நிக்கிறேங்க, 3 வீடியோ போடுறேன் நான், இது 3வது வீடியோவா, அதனால தலை கேர் ஆகுது. அதனால அவன் போடுறான் டயர் ஓபிஸ், இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க அடிக்கிறோம் அப்படின்னு. டியர் ஓபிஸா? சாரி, டியர்னு வந்துட்டாங்க. டியர்னா அப்ப நாளைக்கு டார்லிங், அவ்வளோ நமக்கு ஓட்டு போட்டுருவான், திமுக வந்துருவான். ஓகே, அதுக்கு கீழே நம்ம ஆளுங்கெல்லாம் அதெல்லாம் முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து சப்புன்னு இருக்கணும் கமெண்ட் எல்லாம் போட்டாங்க. சரி, அடுத்து வருவோம். நம்ம வந்து மனைவியா இருந்தா தோல்ல கை போட்டிருப்பாரு, காதலியா இருந்தா கை கோர்த்து நின்றுப்பாரு. விஜயோட விரல் கூட திரிசா மேல படல. அந்த வீடியோவில் அவர் சொந்த சொக்க தங்கம் ஏண்டா சொக்க தங்கம் தாண்டா உமன் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கா, சொக்க தங்கம் தாண்டா டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணியிருக்கா, சொக்க தங்கம் தாண்டா வீட்டுக்குள்ள பொண்ணை போட்டு அடைச்சு துன்புறுத்தி இருக்கான், சொக்க தங்கம் தாண்டா ஏமாத்திருக்கான். சரி, போய் தொலை, இது ஒரு முட்டை இடி, ஏதோ ஒன்று பண்ணி தொலையுதுன்னு வைங்களேன். அடுத்ததான் நாம வந்து பார்க்க போறது யாரு அப்படின்னா, நம்ம வலைபேச்சு அவருமே திட்டிருக்காருங்க. நாளை சனி பயிற்சி, இன்றே அறிகுறி அப்படின்னா நம்ம விஜயனை சனினாக போறாரு அப்படின்னு அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம மைக்கேல் மறுபடியும் என்னங்க ஒரு வித்தியாசமான ஆயுதமா இருக்குங்க அந்த ஆயுதம். மைக்கேல் எடுத்து அடிக்கிற அடி, விஜய் அடிக்கிற அடி, ஒன்று செருப்பு எடுத்து அடிப்பாங்க, இல்லை விளக்கமாறு எடுத்து அடிப்பாங்க, இல்லை முறத்தை எடுத்து அடிப்பாங்க, இல்லை வேற ஏதாவது கண்ட கருமத்தை எடுத்து அடிப்பாங்க. இந்த ஆள் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி ஓங்கி ஒன்று வைக்கிறாங்க பாருங்களேன். நல்லா கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறியான்னா விஜயண்ணா அப்படின்னு விஜய் டேக் பண்ணி, ஆனா எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது ஏன்னு அப்படின்னு அவன் அழுகிறான். அந்த வலி வேதனைக்கு கண்ணீருக்கு நீங்க என்னங்க பதில் சொல்ல போறீங்க விஜய்? விஜய் சொல்லுங்க. அடுத்ததா, நீ எல்லாம் காசுக்காக தான் அவர் கூட ஃப்ரெண்டா இருந்திருக்க, உண்மையான நண்பனா இருந்தா சங்கீதா அண்ணிய சேர்த்து வச்சுட்டு இங்க வந்து முட்டுக்கொடு, இல்ல போக்கு சாத்திக்கிட்டு பொட்டு அப்படி சாத்திக்கிட்டு வெளியே வெறியில இருக்கேன், பேசாம போயிரு அப்படின்னு. யாருக்கு சொன்னார் தெரியுமா? ஆக்டர் ஸ்ரீராமுக்கு சொல்லியிருக்காரு. ஆக்டர் ஸ்ரீராம் வந்து ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம்னு கைத்தட்டி ஒரு ட்வீட் போட்டாப்புல. அதுக்குதான் நம்ம மைக்கேல் வந்து அவரையும் சேர்த்து அடிக்கிறார் அதே ஆயுதத்தால. அதையும் அடிச்சுட்டு அடுத்ததா அவர் என்ன இந்த சமூகத்துக்காக சொல்ல வராரு அப்படின்றத நிச்சயமா நம்ம சொல்லியே ஆகணும். அவரு ஆஹா, இங்க பாருங்க அந்த பையனோட அறிவை பாருங்க. டேய், எம்ஜிஆர் காலம் வேறன்னு அந்த ஆளுக்கு யாராவது புரிய வைங்கடான்னு விஜய் அட்டாக் பண்றாரு நம்ம மைக்கேல். அவன் அதுக்கப்புறமா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, டேய் நான் ஒரு 4000 பேருக்கு நான் ஃபோன் பண்ணியே விஜய்க்கு ஓட்டு போட சொல்லியிருப்பேன், அதுல மட்டும் நேற்று ஒரு 50 பேர் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க, ஒரு ஆளோட ஃபோனை மட்டும் நான் ரொம்ப வெறுப்புறுத்துறாங்களேன்னு எடுத்து தொலைஞ்சிட்டேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஆள் கண்டமேனி கத்திர, இதான் உங்க தலைவரோட யோகியமா, இதான் கிறிஸ்டியானிட்டியில டிவோர்ஸே கிடையாது, என்னடா அப்படி இப்படின்னு கேட்டு விட்டாங்க, எனக்கு அதுக்கப்புறம் வருத்தமா இருக்கு அப்படின்னு அவன் எல்லாம் போட்டு புலம்பி தள்ளிட்டாங்க. இதுல நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் சார்பாக இயங்கிக்கிட்டு இருந்த பெண்கள் ஐடி எங்க ஒரு ஐடி கூட விஜய திட்டியோ இல்ல புகழ்ந்தோ இல்ல முட்டு கொடுத்தோ போடல, எல்லாம் அப்ஸ்காண்டு, தலைமறைவு. ஏன்னா அவங்களுக்கு சூடு சொரணை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இதுக்கெல்லாம் எப்படாச்சு கருமை முட்டு கொடுக்கறதுன்னு விலகி இருப்பாங்க போல இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கங்க, பல ஐடிகள் இருக்கு, நேமோட என்னால சொல்ல முடியும், எல்லாம் பதுங்கிட்டாங்க. சோனியாத்த கூட திட்டுச்சு விஜய, சீ கருமம், என்னடா பொழப்பு, நாச்சமா போனவனே, என்னடா நீ நான் நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு இங்கிலீஷ்ல ஏதோ திட்டுச்சு. எனக்கு இங்கிலீஷ் புரியாது, பட் ஆனால் அது அப்படிதான் இருக்கும், அப்படிதான் திட்டியிருக்காங்க. நாம என்ன கேட்குறோன்னா, ஒரு செடியில ஒரு பூ தான் பூக்கும், ஒரு தடவை பூத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பூக்காது, அதெல்லாம் பூக்குண்டா அப்படின்னு நம்ம சொல்லணும் விஜய் அண்ணாவுக்கு. ஆனா நீ சொன்ன உதாரணத்தை நீயாவது கடைபிடிச்சு தொலை சனியனே நம்ம சொல்லணும். ஒரு செடியில ஒரு பூ பூக்கும்னா செடியில அப்படிலாம் கிடையாதுன்னு, வாழை மரம் இருக்குல்ல, வாழை மரம், அதுல மட்டும்தானே ஒரு பூ பூக்கும், அதுக்கப்புறம் பூக்காதுனே அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும். பூனா மறுபடியும் நிறைய பூக்குன்னு என்ன அப்படின்னு நீங்க வந்து அவர்கிட்ட சொல்லணும். அதனால நீங்க 2வது திருமணம் இல்ல, 3வது திருமணம் இல்ல, 4வது திருமணம், 10 திருமணம் கூட பண்ணிக்கலாம். ஆனா அதை அஃபீஷியலா பண்ணணும். இன்னொருத்தரை பாதிப்புக்குள்ளாகாத வகையில அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பேசி, மியூச்சுவலா பேசி, அண்டர்ஸ்டாண்ட்ல பேசி நீங்க விலகிடணும்.
நீங்க அரசியலுக்கு வரலன்னா இவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கவே மாட்டேன். நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, பெண்கள் பாதுகாப்பு பேசியிருக்கீங்க, எல்லாமே பேசியிருக்கீங்க. அப்படின்னும் போது அதுவும் வித்தியாசமான பெண்கள் பாதுகாப்பு, அதுவும் வித்தியாசமான பாதுகாப்பு. பசங்களாம் ஆண்களை நல்லா பார்த்துக்கோங்க, ஆண்களாம் பொண்ணுகளை நல்லா 2 மடங்கு நல்லா பார்த்துக்கோங்க, 2 பேரும் சேர்ந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படின்லாம் ஒரு காலேஜ் சொல்லுச்சுல. அந்த காலேஜ் ஒரு கட்ட வரைக்கும், ஈவன் அந்த காலேஜோட பஸ்ஸை நீங்க ரோட்ல பார்த்துருப்பீங்க. அந்த காலேஜுக்குள்ள நடக்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல, காலேஜோட பஸ்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க. சத்யபாமா யூனிவர்சிட்டி, அதுல பாதி சீட்டு வரைக்கும் பெண்கள் தான் உட்காருவாங்க, அதுக்கப்புறம் ஆண்கள் உட்காருவாங்க. அதுக்கப்புறமா காலேஜுக்குள்ள எப்பவுமே நார்த் இந்தியன்ஸ் அவங்க எல்லாருமே ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எவனாவது பொண்ணுகிட்ட பேசுறானா அப்படின்னு உடனே தூக்கிடுவாங்க. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்த காலேஜா அக்கா இன்னைக்கு மாத்திருக்காங்க. ஆனா விஜய் என்ன வேறையா மாத்துறாரு. பெண் இடையாளர்களுக்கு பெண் பில் போடுவாங்க, ஆண் இடையாளர்களுக்கு ஆண் போடுவாங்க. ஆம்புலன்ஸ் வந்தா இனிமே பொம்புலன்ஸ் வரும், ஆபீஸ்ல பென் டிரைவ் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் டிரைவ் தனியா யூஸ் பண்ணணும். இப்படி எல்லாம் போட்டா எதுக்காக இப்படி போடுறாரு? தான் கூட யாருமே இல்லை, பெண்கள் யாருமே இல்லை, நான் ஒண்டிக்கட்டை, அதனால எல்லாருமே ஒண்டிக்கட்டையா தனித்தனியா வாழுங்க, பெண் பெண் தான் இருக்கணும், ஆண் ஆணா இருக்கணும் அப்படின்னு அவரு போடுறாப்புல. இப்படியான புத்தி இருக்கும் போது இப்படிதான் வரும். அதனால நீங்க பொது மேடையில இப்படி ஒரு ஃபெமினிசம், வித்தியாசமான ஃபெமினிசம் பேசும்போது வீட்லயாவது நீ ஒழுக்கமா நடந்திருக்கியா, ஒரு பெண்ணையாவது முறையாக ட்ரீட் பண்ணிருக்கியா அப்படின்னு நாங்க பார்த்தோம்னா இல்ல. அதனாலதான் ஓ ஆளுங்களையும் இன்னைக்கு வச்சு கமிட்டு கமிட்டு கமிட்டுன்னு குத்துறானுங்க. நியாயமா உனக்காக அவங்க சத்தியமா சொல்றேன், அவங்க உனக்காக 2 வாரமா முட்டு கொடுத்தாங்க. எங்க அண்ணனோட பர்சனல் ஏன்டா விளாடுறீங்க, எங்க அண்ணன் பர்சனல் அண்ணாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு அடிச்சா பாரு அவங்க எல்லாருக்கும் சப்பு சப்புன்னு. இந்த பொழப்புக்கு அவங்க எல்லாம் சீரியஸாவே கட்சியே வேணான்னு வெளியே போனா கூட நல்லதுதான். பொது வாழ்க்கைக்கு போயிட்டு அவங்க எல்லாரையும் குறை சொல்லி எழுதிட்டு கூட போட்டோம். உன்னை நம்பி வந்து நாசமா போய் நடுத்தருல நிக்கிறாங்க. உனக்கு என்னப்பா, நீ துமுறு பிடிச்ச மாதிரி வந்துட்ட வாப்பா வா வா அப்படின்னு வந்துட்ட பாரு. இன்னைக்கு பாவம் முட்டு கொடுத்த எல்லாருக்கும் அடி, எல்லாருக்கும் அடி. அதுலயும் அந்த ராம்குமார் பொறுக்கி பண்றான் பாருங்க அட்டூழியம். ஐயோ முடியலடா சாமி, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த எக்ஸ்ட்ரீம் எந்த எல்லைக்கு போகும்னு தெரியல. நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, வர 20ஆம் தேதிக்கு முன்னாடியே சில பல வீடியோக்கள் வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதாம். அதுவும் எதிர்த்தரப்பு தரப்பினரிடமிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாம். இந்த நம்ம தளபதி அண்ணன் இதற்கு மேல் ஏதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் கையில் எடுத்தார் என்றால் அவருடைய அன்பு மகன் அவரும் கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாம். அந்த தரப்புல இருந்து வந்த தகவல். இருவரும் சேர்ந்து பிரஸ் மீட்டே கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதாம். அப்படி வந்துச்சுன்னா அண்ணனோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும். என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.